பூவை பற்றி நீங்கள் விரிவாக பேசுங்க, முடிஞ்சு உங்களால் தெரிஞ்சது. இங்கே குழுமியிருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். எனது உரை தொடங்கும் முன் ஒரு சிறிய வரிகளுடன் தொடங்க ஆசைப்படுகிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாக்கியத்துடன் இன்று எனக்கு திடீர் பேச்சு தலைப்பில் பூ என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள அனைவருக்கும் பூ என்று சொன்னவுடன் முதல் முறை தன் மனதில் தோன்றுவது என்ன என்றால், சிரிப்பு போன்று அனைவரும் தன் முகத்தில் கொண்டுள்ள மத்தாப்பு என்ற பூ தங்களுடைய சிரிப்பான மத்தாப்புகளால் தன்னுடைய அந்த ஒரு மத்தாப்பு என்றால் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். நம்மளுடைய தமிழர் பண்டிகையான தீபாவளியின் போது எப்படி ஒரு மத்தாப்பை கொளுத்தினால் அது சரசரவென்று ஒளி ஒளி அதிர்வுகளை கொடுத்து இயங்குகிறதோ, அதுபோல் ஒரு மனிதன் தன்னுடைய மத்தாப்பு போன்ற சிரிப்புகளால் இங்கு குழுமி இருக்கும் மக்கள் மட்டுமல்லாமல் இவ்வுலகத்தில் உள்ள அனைவரையும் கவரும் ஒரே பூ தன்னுடைய முகத்தில் உள்ள மத்தாப்பு போன்ற சிரிப்பு என்று கூறி ஒரு அழகான 4 வாக்கியத்துடன் எனது உரையை முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இது எனது முதன்முறை ஜேபி தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு. ஒரு மனிதனுக்கு எப்படி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்போ அதுபோன்று எனக்கு இங்கு பேசக்கூடிய வாய்ப்பு என்பது மிகவும் அருமையான வாய்ப்பு என்று சொல்லி, இங்கு நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் என் மனதில் தோன்றிய திடீர் 4 வரிகள். தனிமரம் தோப்பாவதில்லை, தனி மனிதன் குடும்பம் ஆவதில்லை, தனி குடும்பம் பல சேர்ந்தால்தான் சமுதாயம் உருவாகும். மறுபடியும், தனிமரம் தோப்பாவதில்லை, தனி மனிதன் குடும்பம் ஆவதில்லை, தனி குடும்பம் பல சேர்ந்தால்தான் சமுதாயம் உருவாகும் என்று கூறி வாழ்த்த வயதில்லை வணக்கத்திற்குரிய நன்றிகளுடன் விடைபெறுகிறேன். சதீஷ்குமார்.